அம்மா 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 எங்க இருக்கிறேன்னு தானே சொன்னா, எங்க போனான்னு தெரியலையே. அம்மா எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்க. உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காகவே நீ திரும்பி வந்திருக்க. ஆனாலும் நான் கோவமா தான் இருக்கேன். எங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நீ எப்படி அப்படி பண்ணலாமோ? உன்னை பிரிஞ்ச என்னாலயோ அம்மாவாலேயோ பிரபாவாலேயோ எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சு பாத்தியா? நீ போனதுக்கு அப்புறம் அம்மாவோட நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சு. தனு, நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா பேரை சொல்லி என்ன இங்க வர வச்சிருப்பேன். எதுக்கு இப்படி பண்ண? நான் உன்னை இங்க வர வைக்கலையே. அம்மா மேல இருக்கிற அன்பு தான் உன்னை இங்க வர வச்சது. போன் கால் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா உன்னோட பாசம் உண்மைதானே? வாட் நான்சென்ஸ்! கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம செத்து போன என் தங்க குரலை வச்சு நான் ஏமாத்திருக்க. ஆஹா, சாரி பிரக்யா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சில திறமைகள்லாம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது அப்படி இல்ல. செத்து போனவங்க குரலை வச்சு யார் வேணா யார வேணா முட்டாளாக்கலான்னு உனக்கு தெரியணும்ல. அதான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டினேன். ஆனா அதோட எஃபெக்ட் பயங்கரமா இருந்ததுல. என்ன ஓ இஷ்டத்துக்கு கண்டபடி உளற? யார் செத்து போனாங்க? யாரோட குரலை வச்சு நான் ஏமாத்தினேன்? கம் ஆன் பிரக்யா, உன்னோட நடிப்பை பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. யூ நோ வாட், ஸ்டார்டிங்ல நான் உன்ன ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு நினைச்சேன். என்ன நீயும் அப்படிதானே இருந்த. ஆனா ஒரு சேஞ்ச், ஒரு பிளான் ஒன்னு பண்ண பாரு. மை காட், மெர்சல் ஆயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஆலியாவுக்கு தான் பெஸ்ட் கிரிமினல் மைண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஆலியாவே தூக்கி சாப்பிட்ட போ. பியூட்டி வித் பிரெயின். உன்னோட இந்த உளறெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. உன்னோட இந்த கேவலமான விளையாட்டெல்லாம் இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு தடவை என் தங்கச்சி பேரை யூஸ் பண்ணனா உன் வாழ்க்கையவே நான் நாசமாக்கிடுவேன். ஏன் வாழ்க்கையில இனிமே என்ன இருக்கு பிரக்யா? சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்லாம போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே இழந்துட்டேன். பணம், பேர், கரியர், ஃபேமிலி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் அபியும் இழந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு இருந்த ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா, நீ பெரிய சுயநலவாதியா பேராசக்காரியா வந்ததை பார்த்து அபி உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சேன். என் பக்கம் அவனை இழுத்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ மாறல பிரக்யா, மாறின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.